செட்டியான பிளாஸ்டிக் நம்ம நினைக்கிறேன் அவைக்குரிய நடவடிக்கை எடுக்கும். இதை பார்க்கத்தான் முள்ளிவாய்க்கால் சின்னங்கள் 2009 இறுதி யுத்தம் நடங்களுக்கு வந்து அடிச்சு போட்டு போகிறாங்க. விடுதலை புலிகள் வந்து இருந்தாங்க. இது எப்படி மாறி இருக்கு இந்த நாங்கள் நிற்கின்ற இடம் கோவில் சந்தி. இப்போ பகுதி 3 காணொலியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலுக்கு மக்கள் இந்த பகுதி ஊடாகத்தான் சென்றார்கள். இந்த காணொலியில் இந்த பகுதியில் பகுதி 3ல் முள்ளிவாய்க்காலுக்குள்ள 17 வருஷங்களுக்கு பிறகு என்னென்ன மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது, எப்படி இருக்குன்னு சொல்லி ஊர் மக்களோட கதைச்சு கொண்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கிறது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கோவில் சந்தி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் சந்தி என்று போட்டிருக்கும். புதுக்குடியிருப்பு இதில் வந்து 7 கிலோமீட்டர் சரியா இதில் போட்டிருக்கும்போது, அதே மாதிரி சாலை வந்து 13 கிலோமீட்டர். புது மாத்தலை இதிலிருந்து 5.6 கிலோமீட்டர். முல்லைத்தீவு இதிலிருந்து 9 கிலோமீட்டர். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து சூனிய பிரதேசம். மக்கள் இடம்பெயர்ந்து புதுக்குடியிருப்பு ஊடாக வந்து அதிகளவான மக்கள் வரையில. ஏன்னா இது வந்து சூனிய பிரதேசம். இதில் வந்து விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. இந்த பகுதியால் மக்கள் வரையில 100ல் ஒரு 2% மக்கள் வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பகுதி செல்லுமிலிருந்து சினைப்புறம் பண்ணி கொண்டிருந்தவ. இப்போ இந்த பகுதியால் தான் மக்கள் வந்தார்கள் சரியா. சாலை இந்த போட்டிருக்கு புதுமாத்தல நூடாக கடற்கரையாலையும் உள் கிராமங்களுக்குள்ளாலேயும் மக்கள் வந்தார்கள். இனி மக்கள் எப்படி முள்ளிவாய்க்காலுக்கு போனார்கள், ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதோட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வலிகள் சுமந்த மாதம் பகுதி 3 வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டில் நிற்கிறோம். இந்த காணொலி நான் பதிவிட்டு போடுறேன். பகுதி 3 அப்படியே தொடருங்க மக்களே. உள்ளுக்கால வந்து A35 வீதிக்கு வந்து ஏறிட்டோம். ஸோ இறுதி யுத்தம் நடக்கைகளில் வந்து கடுமையாக யுத்தம் நடந்த பகுதி, அதாவது இறுதி கணங்கள் என்று சொல்லலாம். 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால இறுதியாக யுத்தம் முடியுது. நான் 17ஆம் தேதி இந்த இடத்தில் இருந்து நான் வந்து வெளியேறுவேன். நானும் இங்கே தான் இருந்தேன். இப்போ நான் இருந்த இடத்தை ஓரளவு உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கே அடையாளம் தெரியாது. அது நான் இவ்வளோ காலம் அதை சொல்லிட்டேன்னு சொன்னால் அதை சொல்லித்தான் காணொலி போடணும்னு அவசியம் இல்லை. அது வழி எனக்குள்ளே இருந்தது. எனக்குள்ளேயும் பல வழிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இவ்வளோதால் தான் நானும் மனசுக்குள்ளே சில விஷயங்களை புத்தி வைக்கிறது. இந்த இடம் இறுதியாக மக்கள் இலங்கை இராணுவத்திட்ட போனது இந்த பாதை தான் சரியா. அதாவது இந்த மெயின் ரோட்டால். இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே கூட்டிக்கொண்டே காண்பிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பாதைகளெல்லாம் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வந்துட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பகுதியை மட்டும் பார்த்துட்டு சென்றுடுவோம். இந்த பகுதிகள் 17 வருஷத்துக்கு முதல் இப்படி இருக்கையில் இப்போ தென்னம்பிள்ளைகளை வச்சு தென்னங்காணிகளாக வந்து உருவாக்கி இன்னொரு 10 வருஷத்தில் இந்த தென்னை வந்து காய்ச்சி. இங்கே ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் விவசாயம் செய்யணும், விளைச்சல் எடுக்கணும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கடற்கரை நீங்கள் இவ்வளோ தூரம் பகுதி 1 பகுதி 2 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதார்கள் பார்த்துட்டு வாங்க தயவு செய்து. பகுதி 1ல் எப்படி மக்கள் கஷ்டப்பட்டு வந்தார்கள், பகுதி 2ல் மக்கள் இருந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி சகல விடயத்தையும் முடிந்த வரைக்கும் காண்பிச்சிருக்கிறேன். இந்த மரத்தை பாருங்கள் இப்படி இருக்குங்க. ஸோ இப்போ இந்த பகுதியெல்லாம் நான் வராத பகுதிகள். இங்கே பாருங்க இறுதி யுத்தம் நடந்து வீடை பாருங்க இப்படி உடைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கு மேலே அப்படியே செல் விழுந்திருக்கு இந்த இடத்துல. நண்பனே வாகனத்தை செலுத்தாமல் அந்த இடத்த அப்படி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வந்துட்டோம். முள்ளிவாய்க்காலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கால வந்து மெயின் ரோடு, அது நீங்கள் வளமையாக பார்க்குற இடங்கள். நானும் இதை இப்போ தான் பார்க்குறேன் 17 வருஷம். இந்த பகுதி நாங்கள் போன வருஷம் வரையிலே என்ன சிறிய கிடங்கு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இதை வந்து விவசாயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். தென்னைகள் வந்து வச்சு பலன் எடுத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கிறோம். நாய் குலைக்கையில் இப்போ தான் குலைக்கு. இது பாருங்க, இதில் வந்து பைத்தங்காய் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதான் அந்த ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் எடுத்து.
பல நேரம் பார்க்காத பல காட்சிகளை பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த எங்களோட மக்கள் இறுதி நேரத்தில் கிணறுகள், தற்காலிக கிணறுகளை வச்சு பாவிச்சு நீரை வந்து குடிநீராக பாவிச்சாங்க. இதெல்லாம் யுத்தத்துக்கு முதல் இருந்த பழைய வீடுகள் தான் நீங்கள் பார்க்குறது. இதுவும் அப்படித்தான். இங்கே வேறு பார்க்க ரொம்ப கவலையாக இருக்கு. என்னென்று சொல்கிறோம், இந்த வீட்டை பார்க்க தான் இதை பார்க்கத்தான் கவலை வருது. இதெல்லாம் நீங்கள் மெயின் ரோட்டிலேருந்து அதுதான் மெயின் ரோட். அப்படியே நந்தி கடல், அங்கே இருந்து செல் வந்து குத்துவாங்க. இங்கே வந்து அப்படியே கூவி கொண்டு வந்து இங்கே வந்து விழும் செல். இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. மோசமான நிலையில இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் எங்களோட யுத்தத்தின் அடையாளம், சின்னங்கள். செல்பட்ட இடத்தின் அடையாளம் பாருங்க. நான் செல்பட்ட இடத்த பார்த்தியா, இந்த புவக்குண்டுக்குள்ளேயே ஓட்ட கிடக்கு ஓடவில். முள்ளிவாய்க்காலில் ஒரு வீட்டுக்கு பின்னால் ஒரு தென்னை இருந்தது. அந்த தென்னை எவ்வளோ காட்டுறோம் பாருங்கள். இந்த தென்னை எவ்வளோ அடி வாங்கியிருக்கு. நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த தென்னைக்கே இவ்வளோ அடி விழுந்திருக்குன்னு சொன்னால் மனுஷருக்கு எப்படி விழுந்திருக்கு. அவ்வளோ காயங்களை இந்த தென்னை தாங்கி கொண்டிருக்கு. ஆமாம், நன்றி. ஸோ அவங்கள முள்ளிவாய்க்காலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் நெற்றிசலாக இருந்தாங்களே. இதுக்கு முன்னாலெல்லாம் இருந்த என்னம்மா? ஓ, ஃபுல்லாகவே ஆக்கல். மழை பெஞ்சு கடைசியாக தண்ணி வந்தது என்ன? ம், எவ்வளோத்தில் சேர்த்துவே? இதில் 2 பேர் சேர்த்துவையா? ஆ, ஓகே. கொத்து கொண்டு அடிச்சதா? சரி சரி. நன்றி அம்மா, சில விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஸோ இந்த இடத்துல எல்லாம் 2-3 பேர் செத்த இடங்கள். ஆனால் இப்போ பார்க்க அடையாளம் தெரியலேன்னு. நன்றி அம்மா, போயிட்டு வரேண்ணே. இந்த பனியை பாருங்க. ரைட், அப்படியே நாங்கள் பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் வீடே இல்லை, இதில் மிச்சத்துக்காக இதில் வந்து பயணத்தை வச்சுக்கணும். என்ன இங்கே பாருங்க, விவசாயி முள்ளிவாய்க்காலில் செய்கிற விவசாயத்தை பாருங்க. வாங்க, எங்களோட மண்ணுக்கு இங்கே என்ன குறை. அதே மாதிரி இங்கால இப்போ நீங்கள் இனி பார்க்க உங்களோட மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த வீட்டை பாருங்க, எல்லாம் வந்து இல்லை, வீடே இல்லை, செத்துட்டு வீடு இந்த விழுந்து வீடு இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க. முள்ளிவாய்க்காலில் கச்சான் வச்சிருக்கணும். ஒரு கச்சான் தோட்டத்தை வந்து பார்க்குறோம். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்த இடத்தில் காண்ற முக்கியமான மனதை உலுக்குகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீடுகளில் இடிஞ்ச துகள்கள் தான் இருக்குது. ஆனால் கச்சான் வந்து விதைச்சிருக்கணும். சரியா, கச்சான் விதைச்சிருக்கணும். இப்போ இருக்க தோட்டம் இருக்கிற இடங்கள், நீங்கள் பார்க்குற இந்த பனைகள் இருக்கிற இடங்கள், தென்னைகள் இருக்கிற இடங்கள் எல்லாமே மக்கள் இருந்த இடங்கள். கொத்து கொத்தாக மக்கள் இறந்த இடங்கள். என்னென்ன எல்லாம் செத்த இடங்களை தான் நீங்கள் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து செத்துருக்குறாங்க, இறந்துருக்குறாங்க. இது வந்து நாங்கள் போகிற வீதி பிரதான வீதிக்கு அடுத்த கோவில் சந்தைக்கு பக்கத்தில் ஒரு ஒழுங்கை வந்து அதில் இறங்கி பிரதான வீதிக்கு அடுத்த வீதியில் போகிறோம். நான் முள்ளிவாய்க்காலில் வந்து கடைசியில் இருந்தேன்னா தான் ஆனால் இந்த இடங்களையெல்லாம் நான் பார்த்ததில்லை. இதுக்கு அங்காலேயும் ஒரு ரோடு இருக்குது, இதுக்கு அங்காலேயும் ஒரு வீதி இருக்குது பாருங்க. இது அப்படியே புட்டியாக போய் அப்படியே அங்கால குத்தனறாங்க. ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டு இருக்கணும். அடிக்கண்டா அடி செல் அடிந்தா இது பாருங்க. இங்கே ஒற்று வீட்டையும் விட்டு வைக்கல. என்ன இங்கே அட்டியை பாருங்க, வீட்டு அப்படியே சின்ன ஆவிட்ட மாதிரி. சில பேர் அப்படியே இடிஞ்சு விழுந்து அந்த அவன் சொந்தங்கள் இருந்த வீடுகளை திருத்தையில என்ன
இந்த இதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ தெரியாது, அந்த வீடு அப்படியே பீஸ் அடிச்சு எல்லாம் சிதஞ்சு கிடாது. எல்லாற்ற வீட்டுக்குள்ளேயும் பீஸ் அடிச்சு கிடாது. இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் சந்தைக்கு வந்துட்டோம். மயிலோட சந்தையை பார்த்துட்டு, முள்ளிவாய்க்கால் சந்தை, சந்தை மட்டும் இல்லை, மீன் சந்தை மட்டும் இல்லை, இறுதி யுத்தத்தில் காயப்பட்ட ஆக்களை வச்சிருந்த இடம் என்று சொல்லி உங்களோட ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லொரி ஒன்று இருந்ததான், குடோன் வச்சு பொருட்கள் வச்சிருந்த லொரி ஒன்று இதில் எரிஞ்சதுன்னு சொல்லிச்சுன்னா. அதே மாதிரி இந்த இடத்துல இறந்தவர்களை தாட்டிருக்குன்னு சொல்லிச்சுனோம். எனக்கு இந்த இடத்துல இறந்தவர்களை தாட்டிருக்குன்னு சொல்லிச்சுனோம் ஒரு ஆள் வந்தவர். ஸோ இதுதான் முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை. சரியா? இது நீங்கள் மெயின் ரோட்டால் வரையக்கில்லை, அப்படியே நாங்கள் திருப்பி உள்ளே போவோம். மெயின் ரோட்டால் வரையக்கில்ல, இல்லைங்க வரேன் காட்டி போட்டு, மெயின் ரோட்டால் வரையக்கில்ல இந்த சந்தையை மட்டும் நீங்கள் திருப்புங்க, நான் வரேன். மெயின் ரோட்டால் வரையக்கில்ல இந்த சந்தையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். உள்ளுக்குள்ளே பார்க்க மாட்டோம். உள்ளுக்குள்ளே தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து இந்த இடத்துல வந்து வழங்கி கொண்டிருக்கணும். ஸோ நான் சொன்ன விஷயம் இதுதான், இந்த இடத்துல தான் அந்த காயப்பட்ட ஆக்களை கட்டசி நேரத்தில் வச்சுருந்தது என்று சொல்லிச்சினம். இப்போ கூரை இருக்காது. பொதுவாகவே இந்த சந்தை அப்படியே இருக்குது. இது ஒரு யுத்த சின்னம் மாதிரி பார்க்கப்படுது. அப்படியே காடு வத்தி போயிருக்கு பாருங்க. காடு வத்தி போய் இப்போ குரங்குகள்லாம் இங்கே தங்குது. காடு வத்தி போயிருக்கு பாருங்க. இதுக்கு பின்னால் தான் ஒரு லொரி ஒன்று இடிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா உள்ளே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சந்தை பல கதைகள் சொல்லும். இப்போ நிறைய பேர் இறந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல பீஸ் பட்டு இறந்து கொத்தாக இறந்த இடம். ஸோ அவர்களுக்கு ஒரு அஞ்சலியும் நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். ஓட்டையை பார்த்தீங்களா? இங்கே இந்தளவு பெரிய இதே அடிச்சு ஓட்ட தொலைக்குதுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க உள்ளே இருந்தார்கள் நிலைமை. இப்போ நாங்கள் பிரதான பாதையால் செல்லாமல் அப்படியே முள்ளிவாய்க்காலுக்கு உள்ள சந்தைக்குள்ளே எப்படி இருக்குன்னு தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இந்த இதில் ஒரு நிப்பாட்டு புளிய மரம் இருக்கு இல்லையா, இது ஒரு செல் ஒன்று இருந்தது உண்டு. அதுக்கு இருக்கோ தெரியாது. ஒருக்கா நான் காணொலி போட்டேன். நான் இல்லை ஒரு மரக்கிளையில செல் குண்டு வந்து தொங்கி கொண்டு இருந்தது. அது இதுலேயே அதுலேயே ஆண்டு தெரியல. இதுலையெல்லாம் இந்த இந்த சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் சிவரை பாருங்க நண்பா. அடிச்சு அடி அப்படி அடி இந்த தன்னல் அடி. அதே மாதிரி இல்லை தகரங்களை பாருங்க, நெருப்படி. சரி, அப்படியே இதெல்லாம் முந்தியொருக்கா நான் போட்டேன். அதை எடுத்துட்டு நம்ம தெரியாது. இதில் ஒரு குண்டொண்டு மேலே வெடிக்காமல் இருந்தது எடுத்துட்டு நம்ம போல தான் கிடக்குது. ஏன்னா இங்கே வந்து மைன்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொண்டு இருந்தவ. இந்த இடத்துல எல்லாம் சுற்றி ஒரு ஆக்கள் இருந்தவ. நான் வரைக்கல இதால் தான் வந்தாங்க. கொஞ்சம் பாதை தெரியுமன்றதால முள்ளிவாய்க்கால் சந்தைக்குள்ள விழுந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னாலே உள்ளுக்குள்ள மனித உடல்களாகத்தான் இருக்கும் அதிகம். இதுக்குள்ள தான் அந்த கவச வாகனம் இருக்கணும்னு நினைக்கிறேன். கப்பல் என்ன போன வருஷம் இந்த இடத்த பார்த்துருக்குறோம். போன வருஷம் இந்த இடம் பார்த்துருக்கோம். சரி, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன மாற்றம் பார்ப்போம். போன வருஷம் பார்த்தாக்களுக்கு ஒரு வருஷம், பார்க்காதாக்களுக்கு 17 வருஷத்துக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் என்னென்ன மாற்றம், நீங்கள் இருந்த இடங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு. என்ன நண்பன் பாருங்க, இந்த பண்ண கட்டிக்கட்ட மாதிரி கிடக்கும். நாங்கள் சுடலை என்ன, ஆனால் பார்த்தா சுடலை மாதிரியே தெரியுது. ஆனால் இது சுடலை மக்களே முதல் சுடலைக்குள்ள எல்லாம் சனம் இருந்தது. ஏதோ மனக்கு ஒரு சுடலை. இதையும் எங்களோட சனம் வைக்கல. இந்த இடத்துல மக்கள் வந்து இருந்தாங்க. அப்படியே நாங்கள் இதால் போகிறோம் மட்டும் எனக்கு தெரியல. நாங்கள் அப்படியே உள்ள ஊடறுத்து வந்துட்டோம். நேர போவோமா இல்லை வலது பக்கம் திரும்பி மக்களுக்கு காட்டுவோமா? அப்படியே வலது பக்கம் திரும்புவோமா என்ன? ஆனால் நேரையும் போகுது. நேரக்கா போங்க. இந்த இதுக்கா போன வருஷம் இந்த பக்கம் காட்டினாங்க. மக்களை முள்ளிவாய்க்கால உள்ள வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. நினைவேந்தலுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவீங்க. இது மிக மிக முக்கியமான இருந்து
உயிரிழந்த இடங்கள் லட்சமியம் பச்சை காடாக்குறாங்க. ஒரு நாள் வார இருக்கிறாங்க. இப்படியே போனா கடலோ சரி கடலாம் காட்டுறேன். முள்ளிவாய்க்கால் கடல். இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று காலமே ஒரு 6:30 ஒரு 7 மணிக்குள்ள இந்த கடல்ல வந்து அந்த ஆத்மா சாந்தி பிரார்த்தனைகள் வந்து இடம்பெற்று பூக்கள் தூவி அஞ்சலி செலுத்திக்கணும். அது காலம் நடக்கும். அதுக்கு பிறகுதான் ஒரு 9:30க்கு பிறகு நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து இடம்பெறும். அது 18ஆம் தேதி நாங்கள் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளையும் வந்து பார்ப்போம். இப்போ எங்களுடைய உறவுகள் மடிந்து செத்து இறந்த துடிதுடித்து இறந்த இடங்களினுடைய நிலையை வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள் அமைதியாக இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மழை விட்டுட்டு எங்களுக்காக மழை விட்டுட்டு இதெல்லாம் சனம் இருந்தது. டென்ட் போட்டி இருந்த இடங்கள் மணலை பார்த்தீங்களா? மணல் திட்டாரு. இப்போ போட்டுட்டு இந்த மணலை தான் நடுவில் தோண்டிட்டு உள்ள மக்கள் இருந்தாங்க. இந்த கண்டு கரைக்கு மணலை ஏற்றுவாங்க. ஏன்னா செல்பீஸ் வந்து அடிக்கும் இல்லை என்ன செல்பீஸ் வந்து அடிக்கே இல்லை. தங்களை காப்பாற்றி கொள்றதுக்காண்டி அதே மாதிரி கிணறுகள் வந்து இப்படி சின்ன சின்ன கிணறுகள் வந்து இங்கே இருந்தது. சில பேர் தகரங்களை அணைச்சு அதைத்தான் கிணறா வந்து பயன்படுத்தி வாடியோ ஆமியோ இல்லை வாடி இவ்வளவுதான். அதில் வந்து நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன். இதில் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. அதில் ஆட்கள் இல்லையே நினைக்கிறேன். விட்ரோ பண்ணிட்டோம் போலடாக்கு. இப்போ நாங்கள் மிக மிக முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பகுதி 1 பகுதி 2 எல்லாம் கடல் பார்த்துருப்பீங்க. பகுதி 3 கொஞ்சம் தூரம் காட்டியிருப்பேன். ரைட், இது இந்த இடத்துல கடுமையாக யுத்தம் நடந்து தலை காட்டலாத தலை தூக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இதுதான். முள்ளிவாய்க்கால் கடற்கரை. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே நேரம் உக்கிர சண்டை நடந்த இடம். உக்கிரமாக நடந்த இடம் சண்டை. ஸோ அங்கேயும் போய் உங்களை காட்டணும். தெரியாத பார்க்கணும். ஓஹோ, இது கொஞ்சம் பார்க்க தெரியுது. என்ன சண்டை நடந்த இடம் மாதிரி தெரியுது பார்க்க. எப்படி இருக்கு வேறு. அமைதியாக இருக்கு கடல். என்ன அங்கதான் அந்த ஒரு கப்பல் இருக்குது. கொஞ்சம் கப்பல் அங்கே இருக்குது. இடங்களை பாருங்க அப்படி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் அங்கே இருந்தால் வந்திருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் கடல், இறுதி யுத்தம் நடந்த இடம், முக்கியமாக மக்கள் மடிந்த இடம். இந்த கரையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ எனக்கு பல யோசனைகளும் எண்ணங்களும் தான் இந்த இடத்துல வருது. முள்ளிவாய்க்கால் கடற்கரைக்கு வந்திருந்தேன். இந்த இடத்த பாருங்க. இது ஒரு கால்வாய் மாதிரி கலக்குது. அதாவது அந்த கிராம தண்ணி இந்த கடும் மழை நேரத்தில் இது வந்து கலக்கிற இடம்னு நினைக்கிறேன். நான் ஒரு காணொளி வந்து யூடியூப் தளத்தில் பார்த்துருந்தேன். என்ன இந்த இறுதி யுத்தம் நடக்கல, கடுமையாக யுத்தம் நடக்கல, இப்படியான ஒரு இடத்துல அந்த ஒரு ஆர்மி வந்து அப்படி குனிஞ்சு நிமிர் வேறு புல்லட் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். யூடியூப் தளங்களில் நீங்கள் முள்ளிவாய்க்கால் லாஸ்ட் ஃபைட்டை நடித்தாலே இந்த காணொளிகள் இருக்குது. ஸோ இது அந்த இடம் தான் நினைக்கிறேன். இதில் என்னென்னா ஒரு இராணுவ முகாம் ஒன்று இருக்குது. ஆட்கள் பெருசாக இல்லை, எல்லாருமே வந்து வெட்டு வெளியேறினோம்னு நினைக்கிறேன். நாங்கள் வேறு அங்கே ஒருத்தருமே இல்லை. பொதுவாக இந்த இடத்துல நேவிதான் வந்து நிற்கிறது. யாருங்க இல்லை, காவலர்ன்றது ஒருத்தரும் இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் அங்கே இருந்து வந்த நாங்கள் இதில் கட்டி பார்க்கலாம் வேண்டி இருக்கிறோம். யோசனை ஒன்று வந்தது.
ஆக்கள் இல்லை தான். ஆனால் அங்கே தூரத்தை இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய மண் இறுதியாக பல பேர் மடிந்த இடம் இது. இந்த இடம் இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. சரி, இது அவர்களுடைய பகுதி. இதுக்குள்ள நாங்கள் போகிறது அழகு இல்லை. சரி, அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக செல்ல போகிறோம். சென்று அதில் போய் மற்ற இடங்களை வந்து பார்க்க போகிறோம். நல்ல அமைதியாக இருக்கு. என்ன கடற்கரையை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இன்னும் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் 17 வருஷத்துக்கு என்று சொல்லி கிராமங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார்கிட்டையாவது ஒரு சில பெருட்ட கதைகளை கேட்கலாம்னு பார்க்க யாரும் இல்லை. என்று சொன்னால் இப்போ மழை என்ன நண்பன், மழை பெய்கிறதால யாரும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். வீடுகளை பாருங்க, புதிய வீடுகள் கட்டினாலும் அதிலேயும் அந்த ஆட்கள் இல்லை. என்ன அதில் கூட ஆட்கள் இல்லை. இப்போ மோசமான ஒரு வீட்டை காட்டுறது, அதாவது இந்த வீதிகளுக்கு அருகில் இருக்கிற வீடுகள் நிலையை பாருங்க. இதெல்லாம் செல்லடிச்சு சின்ன விதமாக போய் கிடக்கு. அதுதான் இந்த சாதாரண டொய்லெட்டு முரட்டுத்தனமாக தான் கிடக்கு. முரட்டுத்தனம்னு சொல்லிக்கல வந்து அவ்வளோ தூரம் ஒரு சிதிலமடைஞ்ச நிலையில் காணப்படுது. இல்லைனுங்கேயும் நாங்கள் ஒரு கிணறு வந்தாங்களே, இந்த அதில் வந்து பாருங்கோ, தகரம் இருக்குது பாருங்க. அந்த இதெல்லாம் கிணறு, அதை தோண்டினா கிணறுகள். மக்கள் வந்து 4 வகம் இதை தகரத்தை வச்சு தான் நீர் எடுத்த வேணும். இதாலையும் போகலாம், நாங்கள் இதால் போகிறோம். இது ஒரு கிரவுண்ட் இருக்குது. இப்போ முள்ளிவாய்க்கால் கிராமம் 17 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. கூட இந்த வீதிக்கு அருகில் இருக்கிற வீடுகள்லாம் அதிகளவாக பாதிக்கப்பட்டது. இப்போ வீதிகள் கணக்க பிரியுது, உள்ளுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. கூட மதில் கட்டையில என்ன எல்லாமே தகரம் தான். ஹாய், இவ்வளவு நேரம் இருந்துட்டு எங்களை துரத்துறாரு. ஓ, அது மைதானம், கேம்ப் இல்லை மைதானம். இந்த பாதிப்புகளால் விடலாம்னு நினைக்கிறேன். நேர போகிறீங்க, சரி போங்க. இங்கே வேறுங்க முள்ளிவாய்க்கால். நீங்கள் பார்க்குற முள்ளிவாய்க்கால் இந்த மறுபக்கம், முள்ளிவாய்க்காலின் மறுபக்கம். என்ன நாங்களும் அப்படி தான் நினைவேந்தல் வந்துட்டு அப்படி அதால் அப்படி போடுறோம். என்ன கூட இதுக்கால திருப்பி உள்ளே போய் பார்ப்போமா இப்படி இருக்கு. அதுக்கு தான் போவோம். அண்ணிய கேட்போம். நேராக போயிட்டேன், நேராக போயிருக்கலாம். சரி, இந்தியாவில் பார்ப்போம். இந்த பாதைக்கால விட்டுட்டேன். ஸோ இதுதான் முள்ளிவாய்க்கால் கிராமம் தற்போதைய நிலை. இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கணும். என்ன நான் எல்லா இடத்துலையும் தென்னை நிற்கிது, மா வச்சிருக்கணும், இதோட வேம்புகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் மக்கள் இருந்த இடங்கள் ஃபுல்லாக. உங்களை வீதி வருது. இங்கே ஒரு ஐயா இருக்கிறார். இல்லைங்க ஐயா அதே அதோட இந்த வீட்டை பேர் இது அடித்த அடியில் சும்மா வெட்டி வச்சு தகர்ந்துருக்கு இந்த வீடு. வணக்கம் பா. இந்த வீட்டை பாருங்க, மோசமான நிலையில் இருக்குது.
யாருமே இல்லை இப்போ இந்த வீடுகளில். வணக்கம். வணக்கம். இந்த ஊரில் வந்து வாழ்ந்த இறுதி யுத்தத்தில் இருந்து அந்த ஒரு நினைவுகளை பகிர்வதற்காக ஒரு ஐயாவோட சில பல கேள்விகளை வந்து நாங்கள் கேட்க போகிறோம். 17 வருஷங்களுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் இது எப்படி மாறி இருக்குது, இந்த 17 வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்க போகிறோம். வணக்கம், உங்களோட பேர்? வணக்கம், நடராஜேஸ்வரன். இது 17 வருஷத்துக்கு முதல் இந்த இடம் கண்ணால் பார்த்ததில் ஒரு சில விஷயங்களை எங்களுக்காக பகிரம். ஒரு சில விஷயம் வந்து 17 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த கட்டடம் இருக்குல்லோ, இந்த இருக்குது, அது சந்தை, அதுதான் ஆரம்ப சந்தை. அடுத்த வந்து சங்கக்கடை, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இஞ்சால வந்து கட்டி கிடக்கு, புதுச்சந்தை இப்போ இஞ்சாலாம் கட்டி கிடக்கு. மற்ற இது பிரதேசவை இதில் வந்து அந்த நேரம் வந்து மக்கள் இருந்தது. இதில் வந்து மக்கள் இருந்தது. இப்போ எல்லாம் வீட்டு திட்டங்கள்லாம் கொடுத்தா பிறகு இப்போ வந்து வந்து அது அப்படியே இருக்குது. இதுக்குள்ளே ஞாபகம் இந்த தம்பி, உன்னோட தம்பி, இந்த இதெல்லாம் இதுக்கு இருக்கிறான், எல்லாம் இதுக்கெல்லாம் மற்றபடி எல்லாம் இருக்குது. எல்லாம் தாட்டு இந்த அளவுக்கு நான் சரியாக தான் இருக்கிறான். அதால் வந்து ஒரு ஒன்றுக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. முள்ளிவாய்க்கால்லாம் நாங்கள் ஓடி தெரிஞ்ச இடங்கள் வந்திருக்கல்லோ, அந்த இடத்துல தான் நாங்களும் இருக்கிறோம். இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களிடையும் வந்து பல கதைகள் இருக்கும். பல கதைகள்ன்ற சொல்ல போனால் வந்து அது வந்து நாங்கள் வந்து பட்ட கஷ்டமும் பட்ட துன்பமும் நாங்கள் இருந்த இறையும் எல்லாம் இருக்கல்லோ. இப்போ வந்து இருக்கிற சின்னலேருந்து பெருசு மட்டும், இப்போ ஒரு கணக்கான வயசு மட்டும் அவ்வளோ பேரும் வந்து செட்டியான குழப்பாடி, அவ்வளோ வரையும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுகளுக்கு இந்த வரலாறு கூட தெரியாது. அவையாளை முதல்ல வந்து என்ன நிலப்பான்னு சொல்லி அவையாளுக்கு வந்து எடுக்க நடவடிக்கை வந்து இந்த முள்ளிவாய்க்கால் இருந்தாலும் தான், இல்லாட்டிக்கு முல்லத்தி ஒன்றாலும் சரி தான், இல்லை ஃப்ரூட் பண்ணாலும் சரி தான், இல்லாட்டி எந்த இடமா இருந்தாலும் சரி தான், அந்தந்த இடத்தை வச்சு ஆக்களை பிடிச்சி கொண்டு போய் அவைக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இந்த சமாதானம் தெரியும். அந்த நடவடிக்கையை சரியாக செய்தால் இந்த இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வயசுக்கும் அவங்க கதைக்க வேண்டியதுக்கு நாங்கள் வேண்டிய அவசியம் இல்லை. வந்து நாங்கள் கதைக்க போனால் அவைகள் எங்களுக்கு வந்து அடிச்சு போட்டு போகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அடிச்சு போட்டு போனால் அவைகளுக்கு சப்போர்ட்டாக பொலிஸ் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம், எங்களை கொண்டே புல்ஸ் அடைக்குது. அப்போ இது யார் கேட்குறது? அந்த இருந்தவன் இருந்தால் இந்த கேள்வி இன்னும் வந்திருக்காது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, காசை கொடுத்தாங்க, எதுவும் நடக்குது, அந்த தேவை இல்லை. அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த பொடிகளை வந்து கோஆப்ரேஷன் பார் ஓட்டு வலிக்க அந்தந்த ரேமுக அந்த பொடியை எத்தனை வயசுக்கு நின்று மாதிரி இருக்கணுன்ற வந்து நடைமுறைப்படுத்தினால் எல்லாம் சரியாது. அந்த பொடிகள் வந்து ஓட்டு வழியாக தெரியக்கூடாது, எவருமே தெரியக்கூடாது. எத்தனை வயசுண்டா அத்தனை வயசும் போகணும். இல்லையாண்டா அப்படி 2 நாளை பார்க்குறோம், நான் அது கொண்டே ஆக போகணும். சேர்த்து கொண்டே அழைக்கணும். ஏன் ஏன் இவ்வளோ முள்ளிவாய்க்கால் இவ்வளோ பொடியல் சீரழிஞ்சு போகணும்? ஏன் சீரழிஞ்சு போகணும்? இவ்வளோ பொடியலும் வந்து ஏன் சீரழிஞ்சு போகணும்? இவ்வளோ பொடியலும் வந்து இன்றைக்கு என்னத்துக்கு பூனையும் வச்சு கொண்டு ஆடிக்கொண்டு இவ்வளோதுக்கும் எல்லாரும் உழவப்பட்டும் வேண்டும் சரியான ஆட்டு முடியும். முள்ளிவாய்க்கால் சந்தி இதுதான். இந்த சந்தியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் அந்த ஐயாவோட வந்து கழிச்சது. ஸோ இதுதான் அந்த சந்தி. இப்போ இந்த சந்தியை வந்து நீங்கள் வாசலில் போய்களை பார்ப்பீங்க. பீச் கேம்ப் வண்டியில் போட்டிருக்கோம். நாங்கள் அந்த கேம்பை தான் இப்போ உள்ளே பார்த்தோமோ எனக்கு தெரியாது. ஸோ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு போயிட்டு இந்த இடமெல்லாம் சரியான பஸ்ஸுகள் வந்து நிற்கிறது. இன்னும் சற்று தூரத்தில் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிற இடம். முள்ளிவாய்க்கால் சந்தி இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை விட முக்கியம், இந்த சந்திக்கு முன்னாலேயெல்லாம் மக்கள் இருந்தாங்க, டென்ட் போட்டு. அதையும் நான் முக்கியமாக பதிவு பண்ணுறேன். இப்போ இங்கால மட்டும் மக்கள் இருக்கல, அங்காலையும் இருந்தாங்க. ஏன்னா மக்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. முள்ளிவாய்க்கால் சந்தி இந்த இடத்துல வந்து நாங்கள் சரி ஓய்வு எடுத்து வெளிக்கிட்டோம். மழை வந்து தொடர்ச்சியாக பெஞ்சு கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் எல்லாமே யுத்தத்தில் மக்கள் வந்து இருந்து இறந்த மடிந்த இடங்கள். இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிற இடத்துக்கு இடையில இருக்கிற பகுதியை தான் பார்த்தோம். பகுதி எப்படி இருக்குறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் வீடுகள் கட்டி டெவலப் ஆகிட்டு பின்னால தோட்டங்கள் அப்படியே இருக்கு. இது முல்லைத்தீவுக்கு போகிற பிரதானமான பாதை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாதையில் தான் வந்து நானும் இங்கால தான் நானும் வந்து இருந்தேன். ஏன்னா இடமேந்து வந்து கடைசியாக வந்து இருந்தது. இதில் ஒரு வாய்க்கால் ஒன்று போகும், அந்த வேலி தான் வாய்க்கால் நினைக்கிறேன். அதுக்காக தான் ஆர்மிகிட்ட வந்து போகணும். அது கடைசி யுத்தத்தில்
எதிர்பாராத விதமாக மழை பெஞ்சு கொண்டுருது. ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு காணொலி எடுக்க. அந்த லென்ஸில் வந்து மழை துளி வந்து படுகுது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீதிகள் எல்லா இடத்துலையும் சந்திகள்லையும் வந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து மக்களுக்கு வந்து வழங்குவாங்க. மற்றது இது முதல் வந்து ஒரு சின்ன ஒரு காபட் என்ன கீரை டேர் ரோட்டாக இருந்தது. என்ன அதே குன்றும் குழியாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் பார்க்குற பகுதி வெள்ளாமுள்ளிவாய்க்கால் பகுதின்னு நினைக்கிறேன். இறுதி யுத்தம் நடந்த பகுதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய இடம் தான் எல்லாரும் சொல்லிக்கணும். ஆனால் சிறிய இடம் இல்லை. சும்மாவே பாருங்கள் 13 கிலோமீட்டர் அந்த சந்தியிலேருந்து சாலை நாங்கள் போன கடற்கரை. மிச்ச இடம் இங்கே இவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த அழிவடைந்த பகுதிகள் இருக்கு. அந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் அந்த கிராமத்தை எங்காட்டி கொஞ்சம் இந்த கீரியை காட்டுவோம் தான் நான் வந்தேன். இதுக்கு அங்கால நந்தி கடல் இருக்கு. ஆனா அப்படியே புட்டி மாதிரி ஏறி இருக்கு. என்ன இப்போ இங்கால வீடுகளை இதெல்லாம் கல் வீடு காட்டி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் போல இப்போ ஆக்களி. இதுல எல்லாம் தேவாலயங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள பகுதிகளை வந்து காட்ட போகிறோம். கொஞ்சம் மெயின் வீதியில் காட்டியிருப்பேன். அது நீங்கள் பார்க்குறது பழமையாக உள்ளுக்குள்ளே எங்களோட மக்கள் கொத்து கொத்தாக இறுதி நேரத்தில் இறந்த பகுதியை காட்டுறேன். நான் காலையிலேருந்து காணொலி எடுக்கிறோம். ஆனால் இது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 வந்து பிரித்து போடுறேன். நண்பனும் வந்து கலைச்சிருவார். அதனால் காணொலியை முடிக்கவும் போகிறேன். இக்காணி சிவபூமி அறக்கட்டளைக்குரியது. நான் இதில் ஏதோ ஒரு கட்டிடம் வரப்போ வந்து இதில் வலது பக்கம் திரும்புங்க. இங்கே பாருங்க, இங்கே மோசமான நிலையில இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நாங்கள் வீதியில் இருந்த பார்க்கல மண்புட்டி மாதிரி இருந்தது. ஆனால் மண்புட்டி இல்லை. இப்படியே நேராக போனால் முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு இடம் செலுத்துகிற இடத்துக்கு போகலாம். பாருங்க இப்படி இருக்கு. எல்லாம் நான் நினைக்கிறேன் உயிரோடு இருக்க மாட்டேன். அப்படியான என்ற வீடு காணிகள் இருக்கும், பராமரித்து கொண்டு இருப்பினோம். இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். நேராக போனால் நினைவேந்தல் நடக்கிற இடம். 18ஆம் தேதி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துக்கு தான் மக்கள் அதிகமாக வந்து நினைவு அஞ்சலி செலுத்துவாங்க. இப்போ இந்த இடமே வந்து 18ஆம் தேதி மாறிடும். வாகனங்கள் எல்லாம் இந்த இடத்துல நிற்கும். மரக்கன்றுகள் வழங்குவாங்க, உணவுகள் வழங்குவாங்க, தாக சாந்தி நிலையங்கள் இருக்கும். இப்போ பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்து வாகனத்தை வந்து அதில் விட்டுட்டு உள்ள நினைவஞ்சலி செலுத்துகிற இடத்துல போய் நினைவஞ்சலி செலுத்தி போட்டு காட்டுறேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு ஆக்களுமே இல்லை. இப்போ 18ஆம் தேதிக்கு முதல் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ 14ஆம் தேதி 14ஆம் தேதியில இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அமைதியாக இருக்கு. இந்த நினைவேந்தல் நடக்கிற இடத்துல ஒரு சிவப்பு மஞ்சள் கொடி ஒன்று பறக்கிறது. அதே மாதிரி சுற்றி வர வந்து மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்கணும். இந்த அதிலெல்லாம் மரக்கன்றுகள் சாரல் மரம் தூறி கொண்டிருக்கு. இப்போ இந்த மெயின் இடத்துலேருந்து பிரித்து இந்த இடம் எல்லாம் வந்து தீபங்கள் கொளுத்துவதற்கு, மக்களை அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் ஒழுங்கமைப்பினோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு. எல்லா பிரதேசத்திலிருந்தும் இந்த இடத்துக்கு வருவாங்க. இதுதான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதி. முள்ளிவாய்க்கால் மாவீரர் தூவிலும் இல்லம் வந்து அது அந்த பகுதி. அதில் வந்து மாவீரர்களை அடக்கம் செய்திருக்கணும். அது இப்போ மண்ணால் அப்படி ஃபுல்லாக மூடப்பட்டுட்டு நிலத்துக்கு கீழே உடல்கள் இருக்குது. அது அந்த பகுதி. இப்போ இந்த இடத்துலையும் வந்து யுத்தத்தால் நிறைய மக்கள் இந்த இடத்துல
டென்ட் போட்டு இருந்தவ எல்லாருமே அழிஞ்சிட்டினோம். இல்லை, உயிரோடையும் சில பேர் இருக்கலாம். பல்கலைக்கழகத்தில் படிக்கல இந்த இடத்துல நாங்கள் நினைவஞ்சலி செலுத்த வந்திருந்தோம். அந்த காலம் அப்போ எல்லாம் வந்து செலுத்த முடியாது. கொஞ்சம் இராணுவ புலனாய்வு ஆய்வாளர்கள் வந்து விடமாட்டினோம் இந்த இடத்துக்கு. இந்த காலம் நெருங்கினாலே ஆரம்ப காலங்களில் கிட்ட விரையலாது. இன்றைக்கு இப்போ சுதந்திரமாக வந்து இந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி போகிற அளவிலே இருக்குது இந்த இடம். வந்துட்டோம். ஸோ இதிலான் வந்து அஞ்சலி வந்து செலுத்திவினோம். இதில் வந்து சுடர் வந்து ஏற்றிவினோம். அதோட இதில் வந்து பாருங்கள், இரத்தம் துவைந்த காய்கள் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து இடம். ஓகே, இந்த இடத்துல வந்து நானும் வந்து அஞ்சலியை வந்து செலுத்தி போட்டு என்ன செய்கிறது, கவலை தான். எல்லாத்தையும் இழந்துட்டோம். அப்படி இழந்தவர்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் உரிமைக்காக இனியும் நாங்கள் இழக்கக்கூடாதுன்னு சொல்லி முகநூல்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் முடிஞ்ச வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே செல்ல போகிறோம். இப்படியே 2 பேரலை உள்ளுக்கு தாட்டு, பிளாஸ்டிக் லாக் பேரலை அப்படியே தாட்டு, இதில் ஒரு 3 பேரல் தாக்க தண்ணி, 3 பேரல் தாக்க தண்ணி, மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் தண்ணியை. கிணறு, இது ஒரு கிணறு. அந்த மண் உள்ளுக்கு போவாண்டா இப்படி அந்த 2 ரம்மை உள்ளே இறக்கி கிணறாக வந்து பாவிச்சிருக்கணும். இதுதான் அந்த செயற்பாடு முறை. அப்போ இதில் வந்து கற்பனை பண்ணி பாருங்க, இல்லை ஏராளமான டென்ட் இருந்திருக்கும். அதுக்கு பொதுவாக ஒரு கிணறு இதில் என்ன இதெல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள். அதுக்கு பின்னால் பாருங்க, அதுவும் வீடு தான். ரைட், இதுதான் முள்ளிவாய்க்கால் முக்கியமான சில. இதால் போனால் முள்ளிவாய்க்காலுக்கு வந்து போகலாம், நினைவேந்தல் நடக்கிற இடத்துக்கு. இப்போ நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். பகுதி 4 முக்கியமாக முள்ளிவாய்க்கால் பல பேருடைய ஞாபகமாக, இறந்தவர்களுடைய ஞாபகமாக அமைக்கப்பட்ட ஒரு தூவி, ஒரு சிற்பம், ஒரு சிலை என்று சொல்லலாம். அவர்களுடைய ஞாபகமாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு பெண்ணை ஒரு ஆண் அந்த யுத்த படுகாயம்பட்டு உடைய தூக்குற மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு தாயும் தந்தையும் இல்லை ஒரு தகப்பனும் மகளும் வந்து சொல்லலாம். பார்த்தாலே உங்களுக்கு இது பார்க்கவே கவலையாக இருக்கும். பயத்தில் ஒரு சிறுமி பின்னால் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் கிட்டுவாங்க கீழே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒருவருடைய பேர்கள், ஒரு இறந்த ஆண்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கல்லிலையும் இதில் பாருங்க, இங்கே நாகம்மா 2009ஆம் ஆண்டு இறந்துருக்குறாங்க. 3ஆம் மாதம் 22ஆம் தேதி. எல்லோரும் 2009. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் 2009 சரியா? இதில் பேர் இருக்குது பாருங்கள், வாசிங்க. ஸோ இப்படி நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து பண்ணிக்கிறோம். இது முக்கியமாக அந்த சிலையினுடைய அமைப்பை பாருங்க. அப்படி யுத்தத்தில் இப்படி தான் அந்த இயல்பாகவே இருக்கிற ஒரு தன்மை அந்த சிலை. அந்த பெண் வந்து யுத்தத்தினுடைய அந்த சின்னம் பட்டு இப்படியான ஒரு அவங்க இறந்த ஒரு நிலையிலான் இருக்கிறாங்க. இறந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே இதை தான் நான் சொன்னேன். மிகவும் ஒரு பயமான ஒரு நிலை கிட்ட வந்து பாருங்க. ஆனால் இன்னும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிற இடத்துல ஒரு நினைவு சிலை இல்லை. முள்ளிவாய்க்காலேயே நினைவு சிலை உள்ள இடம் இங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு நினைவு சிலை உள்ள இடம் இங்கே தான். வேறு இடங்களில் அமைக்கப்படையில். இங்கே பாருங்க, 8/3/2007 இருக்குது. ஒரு கல்லை உங்களுக்கு தூக்கி காட்டுறேன். நீங்கள் 2009ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் இருந்திருக்கிறாங்க. செல்வரத்தினம் நிர்மலா எழுதப்பட்டிருக்கு. இப்படி ஓகே. இதுதான் வந்து இறுதி யுத்தம் முடிவடைந்த ஒரு கடற்கரை. தூரத்தை பாருங்க. இப்போ நாங்கள் பார்க்குற அந்த ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் சரியா? அதே மாதிரி இந்த ஊர் 16 வருஷமாச்சு யுத்தம் முடிஞ்சு இப்படி இருக்குது. இப்போ கப்பல் அங்கே தான் இருந்தது. இப்போ நீங்கள் கப்பல் இந்த பார்ட்ஸ் பார்க்குறேன்னு சொன்னால் அப்படி தான் பார்க்கணும் சரியா? ஜோர்தான் கப்பல் இது பெருசாக இருந்துச்சு. அதன் அடிப்பகுதி மட்டும் தான் இப்போ மிஞ்சி இருக்குது. 16 வருஷத்துக்கு பிறகு இந்த நிலைமையிலே இருக்குது இந்த கப்பல். இதான் இந்த கடைசியில் சாப்பாடு உணவு கொண்டு வந்த கப்பல்னு சொல்லி முள்ளிவாய்க்கால் இருந்தாக்களுக்கு இந்த அரிசியை வந்து உணவாக கொடுத்துருந்தாங்களே நண்பன். இதெல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள்லாம் இன்னும் அதே நிலைமையில் தான்
இருக்குது. பிங்கால காட்டுங்க. இதெல்லாம் வந்து மக்கள் இருந்த இடங்கள்லாம். முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. இந்த வீடை பாருங்க. இந்த வீடெல்லாம் இயங்கு நிலையில் இல்லை. இந்த வீடெல்லாம் இப்போ இல்லை. அதே மாதிரி இந்த வீடை பாருங்க, அப்படியே இருக்குது, யாருமே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். எங்கேயால பாருங்கள், நல்ல பச்சை பசையிலேருந்து வயல் வந்து விதைச்சிருக்கிறாங்க. நான் கிட்ட காட்டுறேன். வயலை பாருங்கள் அப்படி விதைச்சிருக்கணும். முள்ளிவாய்க்காலில் பச்சை பசையிலேருந்து வயலும் செய்கின்றார்கள். அதையும் நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ அங்கே தான் நின்றுருந்தோம். நாங்கள் அந்தந்த இடங்களை வந்து காட்டியிருப்பேன். இதெல்லாம் யுத்தம் நடந்த இடங்கள். பிரதான வீதிகளில் நீங்கள் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கட்டடத்தை பாருங்கள். இதெல்லாம் உடஞ்சி சின்ன பின்ன வாங்கிடுது. யுத்த சின்னங்கள் என்றது வந்து இடையிடையெல்லாம் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து மாறிக்கொண்டு வந்துட்டுது. ஓகே, நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் பார்த்ததுக்கு பிறகு வட்டுவாகல் பாலம், இறுதி யுத்தம் நடந்த இடம். இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் மக்கள் கடைசி வரைக்கும் இருந்தவை. இந்த ரோட்டுக்குள்ளேயெல்லாம் அந்த ரோட்டை காட்டு சொல்லிக்கலையா, நண்பன் தான் பின்னால் காணொலி எடுக்கிறாரு. இப்போ அப்படியே நாங்கள் வட்டுவாகல், இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் அப்படியே இதெல்லாம் இப்போ 2015 வருஷத்துக்கு 16 வருஷத்துக்கு பிறகு மாற்றம். ரெஸ்டாரண்ட் எல்லாம் பண்ணுறது எல்லா பகுதியிலும் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு. இப்போ நாங்கள் பாலத்தை நோக்கி கிட்ட வந்துட்டோம். இப்போ பாலம் வந்து இனிமேல் புனரமைக்க போயினோன்ற மாதிரி சொல்லினோம். வட்டுவாகல் பாலம் முடிஞ்சுது. இதோட எல்லாமே முடியுது. இதில் இன்றைக்கி வெஷாகன்றதால கூடுகள் வந்து கட்டி இருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் இந்த டைம் இப்போ நான் காணொளி எடுக்கிற நேரம் கடுமையான யுத்தம் நடந்த இடம். இங்கால வந்து இப்போ நான் நிற்கிற இடத்துல விடுதலை புலிகள் இருந்தாங்க, அங்கால வந்து இலங்கை இராணுவம் இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல யுத்தம் வந்து கடுமையாக நடந்தது. பாருங்கள், வாகனம் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் அங்கே காட்டுங்க. இதில் வந்து விடுதலை புலிகள் வந்து இருந்தாங்க. திருப்பி வழியாக காட்டுங்க, அங்கால காட்டலாம், பிரச்சனை இல்லை. பாருங்க, நந்திக்கடல். இதெல்லாம் யுத்தம் இறுதியாக முடிவடைந்தது. இதில் வந்து என்ன சொல்ல, மீன்பிடியில் ஈடுபடுவாங்க. இப்போ யாரையும் காணையில். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இந்த பாலம் போற்றுவினம். சரி, இது பழைய பாலமாக தான் இருக்கும். இந்த இடத்துல யுத்தம் முடிவடையுது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், வட்டுவாகல் இந்த முல்லைத்தீவால் வந்த இராணுவமும் கிளிநொச்சி பக்கத்தால் வந்த இராணுவம் சந்தித்த இடம் தான் அந்த கப்பல் அடி. இந்த கப்பல் இருந்த இடம் எல்லாம் யுத்த வெற்றி கொண்டாட்டம் கொண்டு இதுதான் கடலும் அந்த நீரும் வந்து சேர்கிற இடம். ஸோ இதில் வந்து இதோட வந்து யுத்தம் முடிவடையுது. என்னுடைய காணொளியும் வந்து முடிவடைகிறது. இனி மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நான் சொல்லிக்கில்ல. அந்த ஏனிய விடயங்கள் நினைவேந்தல் எப்படி இடம்பெறுது 2025ஆம் ஆண்டுன்னு சொல்லி அந்த காணொளி வந்து பார்ப்பீங்க. ஸோ இதோட முள்ளிவாய்க்கால் முடிவடைகிறது. முள்ளிவாய்க்கால் அதாவது பலி சுமந்த மண் பகுதி 4 என்ன நண்பன், பகுதி 4ஓட என்னுடைய காணொளி முடிவடைகிறது. இது ஒரு கேம்ப் கொண்டு இருக்குது. சரி, ஓகே, நன்றி மக்களே. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மே 18 வருது. அதுக்கு நான் நிச்சயம் செல்வேன்.